கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பாருங்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே நாம் இந்த அதிகாலை ஜபத்தை ஏறெடுப்பதோடு நிச்சயமாய் வியாதிகள், வலிகள், உபத்திரவங்களிலே, நாட்பட்ட வியாதிகள், உபத்திரவங்கள், வலி வேதனைகளிலே அகப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எந்த வகையிலே ஒருவேளை மனதளவிலே காயப்பட்டிருக்கலாம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை எங்கள் மனதளவிலே அல்லது ஆவியிலே துயரமடைந்து கலங்கி, ஒருவேளை ஆவியிலே நீங்கள் தொய்ந்து நொறுங்கொண்டு போயிருக்கலாம். இன்று நம்முடைய கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படியே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியே, செய்ய சொன்ன காரியத்தின்படியே ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் எல்லாவித வலி வேதனைகள் உபத்திரவங்களிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நிச்சயமாய் அதை இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை நொடி பொழுதிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் நீங்கள் உங்களிலே வியாதியாய் இருந்தாலும் சரி, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்தது போலவே, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும் என்று கர்த்தர் சொன்னது போலவே, உங்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைகளிலே நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த துன்பங்களும் உபத்திரவங்களும் உங்களை தாக்கி கொண்டு அல்லது தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறதோ, எல்லாவற்றிலும் இருந்து ஒரு சுகம் உண்டாகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கட்டளை வியாதியை சுகமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் உலகம் எங்கும் என்கிற பிரதான கட்டளையின்படி இன்று நாம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் வியாதியாயிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் பொழுதே நீங்கள் விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ள முடியும். கடந்த 4 நாட்களாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபங்களில் விசேஷமாய் பல்வேறு முறைகளில் எப்படி வியாதியில் இருந்து விடுதலை பெறுவது, எப்படி வியாதியில் இருந்து சுகம் பெறுவது என்பதை குறித்து அற்புதமாக பேசி அநேக சாட்சிகளை, நம்முடைய கூட்டங்களிலே நடந்த அற்புதமான காட்சி வீடியோக்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். கர்த்தர் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் மென்மேலும் எல்லா பிரச்சனைகளிலும் சோர்வுகளிலும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து விடுவித்து உங்களை உயர்த்துவாராக. நன்றாய் கவனியுங்கள். அப்போஸ்தலர் 10:38 ஒரு காரியம், அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நசரேயனாகிய இயேசுவை நம்முடைய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டபடியினாலே அவரோடே கூட தேவன் இருந்தார் என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, அவர் எங்கும் சுற்றி திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றி நடந்தார் என்று வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அபிஷேகம் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் வியாதிப்பட்டவர்களை, உபத்திரவப்பட்டவர்களை, துன்பங்கள், உபத்திரவங்கள், சோர்வுகள், அசதிகளிலே அகப்பட்டு கொண்டவர்களுக்கு விடுதலையையும் ரட்சிப்பையும் சுகத்தையும் சௌக்கியத்தையும் கொடுத்தது என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த கடந்த நாட்களிலே உள்ள வேத தியானங்களை தியானித்து அதுபோலவே ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாய் நான் உறுதியாய் சொல்ல முடியும், எந்த எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய தாரக மந்திரத்தின்படியே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய மகாபெரிய நீதியின்படியே எந்த வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களிலும் இருந்து நீங்கள் நிச்சயமாய் விடுதலை அடைவீர்கள். நிச்சயமாய்
நிச்சயமாய் விடுதலை அடைவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த அதிகாரத்தை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா, அவரை பின்பற்றிய, அவரோடு நடந்த, அவரையே நம்பி பின்னால் சென்ற பிள்ளைகளுக்கு தான் சீஷர்கள், அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு சீஷர்கள் என்று பெயர் வந்தது. அவர்கள் பாருங்க, யார் யாரெல்லாம் முதல் தரமாய் அந்த ஆரம்ப காலங்களிலே அவரோடு சேர்ந்து அவரை பின்பற்றினார்களோ அது முதற்கொண்டு இன்று வரை அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள். ஐயா, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறைகளின்படியே அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் எல்லாம் இன்றும் அவருடைய சீஷர்களாய் இருக்கிறோம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால நீங்க ஒரு காரியத்தை ஒரு நாளும் நினைக்க கூடாது, அந்த காலத்துல அப்போஸ்தலர்கள் செய்தார்கள், அது இப்பொழுது நடக்காது என்று பேசக்கூடாது. யாரும் பேசக்கூடாது. அந்த காலத்திலே, ஆண்டவருடைய காலத்திலே, அப்போஸ்தலர்கள் காலத்திலே இது போன்ற அற்புதங்கள் நடந்தது, அவைகள் இப்பொழுது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று பேசின அநேகம் பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மடிந்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் பிற்காலங்களிலே அதை அறிந்து விசுவாசித்து விடுதலை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த அற்புதமான அதிகாரம் தேவ பிள்ளைகளுக்கு, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற உண்மையான அபிஷேகத்திலே நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த அதிகாரம், இந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கிறிஸ்துவை, நம்முடைய ஆண்டவரை மரணத்தில் இருந்து உயிர்ப்பித்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் பொழுது அவர் சாவுக்கு இனமான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். உயிர்ப்பிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க, அசுத்த ஆவிகளை துரத்தவும், பிசாசுகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க ஒரு நாள் எனக்கு அந்த அதிகாரம் இல்ல ஐயா, என்ற ஒண்ணும் இல்ல, நான் சும்மா, நான் வெத்து வெட்டு அப்படி என்று நீங்கள் பேசவே கூடாது. நன்றாய் கவனியுங்கள். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என் கையில ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்லவே கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். தம்மிடத்தில் அவர்களை வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதுபோலவே சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும், என்னையா நீக்கவும், அந்த ஜனங்களிடம் இருந்து நீக்கவும் அதிகாரம் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அன்றொரு நாளிலே மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரமும் கட்டளையும் எப்படி செயல்படுத்தப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடலாகாது. ஐயா, 30 லட்சம் ஜனங்கள் கலங்கி நின்ற பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா 30 லட்சம் பேர், எத்தனையோ மூப்பர்கள், எத்தனையோ திறமைசாலிகள், மோசேயை விட எத்தனையோ ஞானத்தில் கூடினவர்கள், ஹல்லேலூயா, எத்தனையோ திறமைசாலிகள் எல்லாம் கலங்கி நின்ற பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், இந்த தண்ணீரை, இந்த செங்கடல் என்று காணப்படுகிற உனக்கு முன்பாய் உன்னுடைய ஜனங்களை கடந்து அடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போக விடாதபடி நான் கொடுக்கிற நல்ல அற்புதமும் அதிசயமுமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாதபடி, நன்றாய் கவனியுங்கள், என் தேவனாகி கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த அந்த சுகத்தை, அந்த விடுதலையை, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடுக்கிற இந்த செங்கடலை, உன் கோலை எடுத்து இந்த தண்ணீரை பிளந்து விடு. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய அதிகாரத்தை கர்த்தர் அன்றும் இன்றும் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து இந்த தண்ணீரை பிளந்து விடு. mighty God, hallelujah. அது போலவே கர்த்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தையை மறந்து விடாதிருங்கள். hallelujah. சாசுகளை, ஆவிகளை துரத்தவும், சகல வியாதி
வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, நம் கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகத்தின் ஸ்தானாதிபதிகளாய் தேவன் செய்ய பூமியிலே செய்ய விரும்புகிற பரலோக ராஜ்யத்திற்காய் பேசுகிற தேவனாகிய கர்த்தருக்காய் பரலோகத்தின் பரம பிதாவுக்காய் பேசுகிற ஸ்தானாதிபதிகளாய் கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். ஆமென். இந்த அற்புதமான கிருபையை எந்த பயிற்றங்கூழுக்கும் விற்று போடாத இருப்பீர்களே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை எங்கேயும் எதற்காகவும் விற்று போடாமல் இந்த பரலோக பொக்கிஷத்தை உடையவர்கள் நிச்சயமாய் எந்த பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை நீக்கவும், நோய்களை நீக்கவும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் என்றும் நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள், இதை அநேகருக்கு நிச்சயமாய் ஷேர் பண்ணுங்கள். ஒரு அன்பு சகோதர சகோதரிகள், யார் யார் எங்கே எங்கே உபத்திரவங்களிலே தூங்க முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி, ஐயா காது கேளாதபடி, ஒருவேளை இன்னும் பல்வேறு நெருக்கங்கள், பாடுகள், துக்கங்கள், உபத்திரவங்களிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, எங்கே சரீரம் முழுவதும் வியாதியும் வலியும் துன்பமுமாய் இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணி அநேகருக்கு தெரியப்படுத்தும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு புண்ணியம் உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பாருங்க, கர்த்தர் தொடர்ந்து 10ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாராடித்திற்கு போங்கள். போகையில் என்ன செய்யுங்க? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். ஆமென். அதோடு மாத்திரமல்ல, அதோடு நின்று விடாதீர்கள். இந்த வசனத்தோடு நின்று அல்லது இந்த வசனத்தோடு போய்விட்டு திரும்பி விடாதீர்கள். அந்த ஊழியத்தில் ஒரு அழகும் இருக்காத. தொடர்ந்து சொல்லப்பட்ட வார்த்தையை கேளுங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். Mighty God, இலவசமாக பெற்றீர்கள். இதை எவ்வகையிலும் இலவசமாகவே கொடுங்கள். ஓ glory. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்க இதில் உள்ள வார்த்தையின் அதிகாரத்தை கவனியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள். ஏயா நீங்க டாக்டரா, நீங்க மருத்துவரா என்று ஒருவேளை கேட்கலாம் உலகம் அறியாதவர்கள், வேதம் அறியாத பண்டிதர்கள் கூட, ஞானிகள் கூட கேட்கலாம். ஆனால் எங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்ட, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்திலும் பிறந்தவர். ஆமென். எல்லாம் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கினவரும், அவைகள் எல்லாம் தனக்காகவும் தன் மூலமாகவும் உருவாக்கப்பட்டவை என்று எழுதப்பட்ட முன்குறிக்கப்பட்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தின்படி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குவோம், பிசாசுகளை துரத்துவோம். ஓ glory. குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுவோம், மரித்தோரை எழுப்புவோம். சொல்லுங்க சத்தமா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களால் என்ன முடிகிறதோ வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சத்துருவின் சகல வல்லமைகளுக்கும் மேலாய் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்களும் நானும் பயன்படுத்தும் பொழுது அங்கே விடுதலை உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப வேளையிலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இப்படியாய் விடுதலை கொடுக்க போகிறார். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். எந்த வியாதியில் இருந்தாலும், என்ன வருத்தங்கள் துன்பங்களிலே இருந்தாலும் சரி, மாத்திரமல்ல எந்த குடும்ப பிரச்சனைகள், பாடுகள், எந்த பரம்பரை சாபங்கள் அல்லது மந்திர சூனியங்கள், எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இந்த ஜெபம் வல்லமையான அதிகாலை ஜெபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த சூழ்நிலையிலும் நம்புங்கள். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப
வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த நொடி பொழுதிலே என்ன வியாதியோடு வந்தார்களோ, என்ன வருத்தங்களோடு வந்தார்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்றே இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படியாய், எல்லா அந்தகார கட்டுகளும் அவிழும்படியாய், பிசாசின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்தரபோ ருக்கபரதரபோ. என் தேவனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், பிசாசின் ஆதிக்கங்கள் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious name of Jesus. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாகட்டும். அப்பா, நீங்க கொடுத்த அதிகாரத்தின்படி ஓ லார்ட், சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு ஓ லார்ட் எங்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தீரே. நன்றி சுவாமி. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், லூக்கா 9:1-2 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும், ஆமென், பிசாசுகளை துரத்தவும் நீர் எங்களை அனுப்பின பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, 6ஆம் வசனத்தின்படியே அவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, இந்த சுவிசேஷத்தை கேட்கிற, இந்த தேவ செய்தியை கேட்கிற, இந்த கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில் இருந்து வெளிப்பட்ட அற்புதமும் அதிசயமுமான சுவிசேஷத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்று அற்புதம் நடக்கும்படியாய், எல்லா வியாதி கட்டுகளும் உடையும்படியாய், பலகீனங்கள் மாறும்படியாய், உபத்திரவங்கள் அழியும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, Father, in the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்துரு கபரதரபோ சகபரதரபோ ருபரா சந்தரகபோ. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே யார் யார் சரீரத்திலே ஓ இன்னும் தீராத வலிகளோடு, உபத்திரவங்களோடு, வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஓ லார்ட், ஒருவேளை இன்றுதான் புதிதாய் இதை கேட்கிற யாராய் இருந்தாலும் சரி, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் இப்பொழுதே இந்த நொடி பொழுதிலே கல்வாரி சிலுவையிலே இவர்களுக்காக மரித்த என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரபா சந்துரு கவரதரவோ, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே எங்கள் மீறுதலின் நிமித்தம் காயப்பட்டு, ஐயா, எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டீரே. நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் நீர் எங்களுக்காய்ப்பட்ட பாடுகளின் நிமித்தமாய், ஐயா, உம்முடைய காயங்களில் இருந்து வழிந்த இரத்தத்தின் நிமித்தமாய், அந்த காயங்களின் தழும்புகளினால் இன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா விதமான கட்டிகளும், கேன்சர்களும், ஆமென், எல்லா விதமான கிட்னி, ஓலாடு, லிவர் மற்றும் நுரையீரல், ஈரல் போன்ற பகுதிகள், குடல், வயிறு என்று, கழுத்து, தலை என்று எங்கே வேதனையும் துன்பங்களும் உபத்திரவங்களும் இருக்கிறதோ, எல்லா பலகீனங்களும் மாறி போகும்படியாய், எல்லா வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள் மாறி போகும்படியாய், இன்று இப்பொழுது எல்லா சூனிய கட்டுகளும் உடையும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். மாராபாரா சந்துரு கபரதரபோ ரபரா சந்துரு கபரதரபோ. என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீர் செய்த கிரியைகளை தாங்களும் செய்வார்கள் என்று சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே சுற்றி நடந்து நல்ல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே அதை செய்யும்படியாய் எங்களுக்கு பிரதானமாய் கொடுத்த கட்டளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளில் இனி யாரும் தூங்க முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி, தவிக்காதபடி இன்று விடுதலை உண்டாகட்டும். தூங்க முடியாது தவிக்கிறவர்கள் இன்றே விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நேற்றுதான் கடந்து போன அந்த ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். அந்த அமாவாசை நாளிலே ஓ லார்ட் நாங்கள் செய்த நடு இரவு ஜபத்தின் மூலமாய் நேற்று நடந்த
ஓ லார்ட் நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாய் நடந்த நடு இரவு ஜபத்திலே இது அநேகரை விடுதலையாக்கிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்தகார கட்டுகளிலும் பிசாசின் வல்லமைகளிலும் அகப்பட்ட யாவரும் விடுதலை அடையும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம், என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் மகிமை இறங்கி வரும்படியாய், பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அழிக்கப்படும்படியாய், ஓ லார்ட் in the mighty name of Jesus, thank you Lord. இப்பொழுதே ஒரு பரலோக அக்கினி இறங்கி வருவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே, Father in the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே ஒரு சுட்டெரிப்பின் ஆவி இறங்கட்டும். பலகீனத்தின் ஆவிகளை, கேன்சர் ஆவிகளை, பல்வேறு வியாதிகளை, பலகீனங்களை கொண்டு போட்ட எல்லா அந்தகார வல்லமைகளையும் சுட்டெரிக்கிற ஓ லார்ட் ஒரு பயங்கரமான அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி இப்பொழுதே வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நீர் அப்படியே செய்கிற நல்ல தெய்வம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யார் சரீரத்திலே எங்கே வலியும் வேதனையும் ஓ துன்பமும் உபத்திரவமும் வியாதியும் நோயும் கொண்டவர்களாய் இருக்கிறார்களோ என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி லார்ட் இப்பொழுதே சுகம் உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தழும்புகளினால் உண்டாகிற இந்த பெரிய விடுதலைக்காக, சுகத்திற்காக, ரட்சிப்புக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை ஆண்டு கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த தயவுள்ள பிரசன்னம் கூட இருக்கட்டும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த சேனலை அநேகருக்கு ஆமென், இந்த பிரேயர்களை ஆமென், இந்த நல்ல செய்தியை அநேகர் கண்டு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலை அடைகிறதற்காய், என் தெய்வம் அவர்களை விடுவிக்கிறதற்காய் இப்பொழுதே நல்ல சாட்சிகளாய் இவர்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதும்படியான சாட்சிகளாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை நிலைநிறுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, விடுவித்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். இந்த வல்லமையான ஜெபம், இந்த விசுவாசம் உள்ள ஊக்கமான ஜெபம், நீங்க உங்க கை கால்களை அசைத்து பாருங்கள். நடக்க முடியாதவர்கள் நடந்து பாருங்கள். கரங்களை உயர்த்தி பாருங்கள். உங்க கட்டி இருந்த இடங்களிலே அந்த கட்டி காணாமல் போனதை, வலியோடு காணாமல் போனதை நீங்கள் காண்பீர்கள். நன்றாய் கவனியுங்கள். உங்க சரீரத்தில் எந்த வலியும் வேதனையும் இல்லாதபடி இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவரே உங்களுடைய விடுவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் உங்களை பாதுகாக்கிறவருமாகிய நல்ல தெய்வம். ஆமென். ஓ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் பெருகச் செய்வாராக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த கடந்த 3 இதோடு 4வது நாளாக நாம் செய்கிற இந்த ஜபத்திலே பின்னணியில் அநேக சாட்சிகளை, சாட்சி வீடியோக்களை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். ஒரே கூட்டங்களில் நூற்றுக்கணக்கான அற்புதங்களை கர்த்தர் செய்ததை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் காண்பிக்கிறோம். நிச்சயமாக அதையும் பாருங்கள், அதையும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உறவினர்கள், வியாதிக்காரர்கள், துன்பம் உபத்திரவப்படுகிறவர்கள் எல்லோரும் விடுதலை அடைய, ரட்சிப்படைய உதவுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். என் பேர் மாசலாமணி, என் ஊர் செல்லூர். எனக்கு ஒரு 5 வருஷமா எனக்கு வயிற்றுல ஒரு பிரச்சனை இருந்துட்டு வீட்டுல சொல்லவே இல்லை. நானா முடியாது சரி பண்ணலான்னு வச்சிருந்தேன். ஆனா பண்ண முடியல. எனக்கு நான் போயிருந்தேனால உலகத்துக்கு போயிருந்தேன், ஆஸ்பத்திரி போயிருந்தாலும் பெரிய பெரிய சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் சொல்லாதனால நான் ஜெவனோட கிருபையால தான் சரியாகவும் இருந்திருந்தேன். இன்னைக்கு ஜெவத்தின் மூலியமா சரியாகிவிட்டது. ஓடி சேர்த்து ஜெவனுக்கு நன்றி சொல்லுவேன். சந்திரமோகன். உங்களுக்கு என்ன செஞ்சது? எனக்கு தலையில ரத்த குழாய் அடைப்பு இருந்தது. அதனால 2 கை காலும் எங்க காலை வைக்கிறோம்னே தெரியாது. சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருந்தேன். இப்போ சுத்தமாக நல்லா கால் மடக்க முடியுது, நல்லா எல்லாமே செய்ய முடியுது. வயிற்று வலி 8 வருஷமா இருந்தது, எழுத்திக்கும். இப்போ அதில் ஒரு வலி கூட இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் பேரு பூங்கொடி, கும்பகோணம். என் கால்லாம் 5 மாசமா அப்படியே ஊசி குத்துறாப்புல சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலாம் போகல. ஏசப்பா நீ வச்சாலும் நீ தான், நீ எடுத்தாலும் நீ தான், நான் எங்கேயும் போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ ஜப வேலையில இங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தாரு, எனக்கு சுகத்தை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. மேனகா.
கனகா. எங்க இருந்து வர தங்கம்? கொராச்சி. உனக்கு என்ன நடந்துச்சு? கால் வளைஞ்சி இருந்துச்சு, ஓட முடியாது, குதிக்க முடியாது. சரி, இப்ப நல்லா இருக்கேன். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி பாருங்க. இவளுக்கு சின்ன பிள்ளை கால் வளைஞ்சா வலிக்குமா, ஓட முடியாதா, குதிக்க முடியாதா, ஆனா இப்ப ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறாருங்கிறா. நல்லா குதிச்சு காமிங்க, கத்த நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஆமென். என் பேர் தங்கமணி, ஊர் தட்டச்சேரி. நான் சென்ட்ரிங் வேலை செய்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்ட்ரிங் பிடிக்கும் போது மேலே வந்து கீழே விழுந்துட்டேன். அப்போ என் கையை அடிபட்டுடுச்சு. அப்போ வந்து கையை நல்லா சுகமாகிடுச்சு. இப்போதே என்ன பண்ணாக்கா அதை கொஞ்சம் நேரம் ஜோடி இந்த மணிக்கட்டு இந்த வெயிட்டு தூக்கும் போது இந்த வலி கொடுக்க ஆரம்பிச்சது. இப்போ வந்து அப்பாவோட ஜபம் பண்ணதுக்கப்புறம் இப்போ கையை கொஞ்சம் நல்லா சுகமாகி பரிபூரண சுகமாகிடுச்சு. என் பேர் மீனா. பாருங்க, 3 வருஷம் ஆச்சு கீழே விழுந்து. இப்போ இன்னைக்கு அப்பா ஜெபம் பண்ணாங்க, எனக்கு சுகமாயிட்டு. அப்படி ஜெபம் செஞ்ச தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம். இந்த அம்மா வலிவலத்துல இருந்து வராங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்திருக்கிறாங்க. இந்த விழாவு பகுதியில் அடிபட்டு பாருங்க, அந்த வலி நிற்கவே இல்லை. அருமையான ஐயா அவங்க ஜெபம் பண்ணதுக்கு பிறகு பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு இந்த அடிபட்ட இடத்துல இருந்து பரிபூரண சுகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த ஐயா வலிவலம், ஒரு பேர் பரஞ்சோதி, 6 மாதமா வயிற்று வலினால கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இந்த கூட்டத்துக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்ப ஜெபம் பண்ணதுக்கு பிறகு இல்ல, வலி இல்லை. உங்களுக்கு சுகத்தை யார் கொடுத்தா? என் பேர் விஜயலட்சுமி. எந்த ஊருமா? மஞ்சவாடி. மஞ்சவாடி. உங்களுக்கு என்ன செஞ்சது? எனக்கு இருதய நோயா 6 மாசமா இருக்குது. மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ மாத்திரை சாப்பிடுற நேரம் உச்சாந்தல இருந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஜெபம் பண்ணி விட்டாங்க, கொஞ்சம் பரவாயில்ல, வலியெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி. இந்த அருமையான சகோதரி பாருங்க, ஹார்ட்ல பிரச்சனை இருந்திருக்கு. தொடர்ந்து இவங்க மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. இடையில மாத்திரை டேப்லெட்டை நிறுத்திட்டாங்க போல. மறுபடியும் உடம்புல மொழி எரிச்சலா இருந்துதான் இங்க வரும்போது வரைக்கும். கத்தர் பாருங்க, இப்ப ஜெபம் பண்ண கையோட அந்த எரிச்சல்லாம் இல்லாம கத்தர் பரிபூர்ண சுகத்தை தந்திருக்கிறார். கால்வலி நல்லா நல்ல உற்சாகமா கை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, கால் வலியில படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. இந்த ஜெப நேரத்துல ஆண்டவர்கள் சுகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. வாங்க, என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? எனக்கு இந்த சைடு இடுப்பு பிடிச்சிக்கிட்டு தலைவலி, இதில் வலியோட தான் வந்தேங்க. இப்போ ஜெபம் பண்ணாங்க, அதுக்கு பிறகு எவ்வளவு நாளா அந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு? எனக்கு இப்போ ஒரு 2 மாசமா அந்த மாதிரி இருந்தது. இப்ப ஜெபம் பண்ணதுக்கு பிறகு இப்போ நல்லா இருக்கு. பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? கண்டிப்பாக தந்திருக்காரு கர்த்தர். உங்க பேர் என்னம்மா? எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கு என்ன செஞ்சது? சரி சரி, இப்ப என்ன நடந்துச்சு? நல்ல சத்தமா சொல்லுங்க. இப்ப இருக்கு. இப்ப குனிங்க, உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக. இருந்தது. நான் வந்தப்போ காலெல்லாம் எரிஞ்சிச்சு, நடக்க முடியல. இப்ப இங்க வந்தது மரம் ஜெபம் பண்ணாங்க பாஸ்டர் ஐயா. அதுக்கு பிறகு என் காலும் எரிச்சல் நின்றுச்சு, இந்த முழங்கால் வலி நின்றுச்சு. நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி. எங்க இருந்து வரீங்க? ராதாமங்கலத்தை வந்திருக்காங்க. உடம்பு பூரா வலியா? உடம்பு பூரா வலி. இப்ப ஆண்டவர் தொட்டுட்டாரு. இப்ப சுகமாயிட்டீங்களா? நல்ல கையை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். கல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாருங்க. வலியோடு உள்ளவங்களை அழைத்து ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் இந்த நிமிஷத்துல, இந்த நேரத்துல, ஜெப நேரத்துல கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அருமையான ஐயா, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்ணையன் ஊரு என்ன நடந்துச்சு? இந்த காது கேட்காம இருந்துச்சு. இந்த காது கேட்காம இருந்துச்சுங்களா? என்ன சொன்ன? அல்லேலூயா. கரையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். பாருங்க, காது இந்த வயதான காலத்திலும் காது கேட்காதவர்களுக்கு இந்த நேரத்துல கர்த்தர் சுகப்படுத்தினபடினாலே 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திருவாரூர்ல ராஜேந்திரன். எனக்கு சுகர் உடம்பெல்லாம் முடியல. 2 நாளா இன்னைக்கு வந்தேன். உடம்பு முடியாம நான் சரி சாயந்தரம் 6 மணிக்கு வந்தேன். சரி, வந்ததுக்கு அப்புறம் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் மாத்திரை எதுவுமே சாப்பிடாம தான். சரி, 2 நாளா சாப்பிடவே. சரி, சாப்பிடாம இன்னைக்கு வந்தேன். இப்ப என்ன ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் வீக்கம்ல ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. இப்ப ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தமா பாருங்க, வலியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சுகர் வியாதியினால பிடிக்கப்பட்டு கால் வீங்கி இருந்துச்சு. ஐயா சொன்னதுனால நேத்தியும் இன்னைக்கு மாத்திரை சாப்பிடலையா, விசுவாசத்தோட வந்தாங்க. இப்ப ஜெபம் பண்ணும் போது கால் வீக்கெல்லாம் இறங்கி இருக்கு. நல்ல கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி. உன் பேர் என்னமா? ஆச்சரியமா. இப்ப கால் வலி இல்லை. ஜெபம் பண்ணா நல்லா இருக்கு. வயசு என்ன ஆகுது? வயசு 40 வயசு ஆகுது. 40
40 வயசா? படிக்கல தெரியல. எனக்கு பார்த்தாலே 50-60 வயசு இருக்குமே. 60 வயசுலயும் கத்தர் கால் வலிய ஜெப இடத்தை சுகப்படுத்திட்டார். நல்ல கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். ஒரு வருஷமா நெஞ்சு வலி. ஒரு வருஷமா நெஞ்சு வலி. சரிம்மா. காது வலி இருந்துச்சு. அங்க மைக்க பாத்து பாருங்க. ஒரு வருஷமா இருந்த காது வலி நெஞ்சு வலியும் இப்ப சுகமாயிடுச்சு. ஒரு இல்லையா சொல்லுங்க பாருங்க. ஒரு வருஷமா காது வலிச்சுட்டு நெஞ்சு வலிச்சுட்டு இருக்கு. ஜெபம் பண்ண நேரத்துல ஆண்டவர் பூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு வருஷ காலமா? சரி அங்க பாருங்க. ஒரு வருஷ காலமா வயிற்று வலி இருந்தவங்களுக்கு இயேசு சுகத்தை கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 20 வருஷமா இடுப்பு வலி. நல்லா சொல்லுங்க. எத்தனை வருஷமா? 20 வருஷம். 20 வருஷமா இவருக்கு இடுப்புல வலி இருந்துச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடந்துச்சு? நல்லா இருக்கு. ஜெபம் பண்ண நேரத்துல நல்லா ஆயிடுச்சு. 20 வருஷமா இருந்தது. இங்க குனிங்க பாப்போம். முன்னாடி குனிங்க. நல்லா குனிங்க. நல்லா கையை தூக்க மேல. பாருங்க. 20 வருஷமா இருந்த இடுப்பு வலிய கர்த்தர் இந்த நேரத்துல விசுவாசத்தோடு ஜெபித்த பொழுது அவர் தேவனிடம் வந்த போது சுகப்படுத்த. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சரி ரொம்ப தாங்க முடியாம வந்தீங்க. இப்ப ஜெபம் பண்ண போது கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரே கொடைச்சலாம் பாருங்க. அந்த வலியோடு வந்திருக்கிறாங்க. வந்தவங்க ஆண்டவர் சுகப்படுத்திட்டார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரோஜா என்ன ஊர்ல இருந்து வரீங்க? கருப்பூர். இந்த கால்ல ஒரு கட்டி இந்த கால்ல ஒரு கட்டி வயித்துல ஒரு கட்டி வயித்துல வலி. காது கேட்காம இருந்துச்சு. காது கேட்கல. இந்த கால் 3 வருஷமா இங்க பாருங்க எல்லாரும். இந்த கால்ல கட்டி வயித்துல வலி, காது கேட்கல. இப்போ என்ன நடந்துச்சு? காது கேக்குதா? நல்ல கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பாத்தீங்களா? ஆண்டவர் சொன்ன செய்கிற தெய்வம். பேரு காந்தி மேரி. 10 வருஷமா கட்டி இருந்துச்சு வயித்துல. இப்ப சரியாயிட்டு. இப்ப நல்லா இருக்கா? வயிறு சுகமா இருக்கா? நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி. காதும் கேக்குது. நல்ல கையை தட்டி பாருங்க. வயசான காலத்துல பாருங்க எப்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்யறாருன்னு சொல்லி. 20 வருஷமா இடுப்புல வலியா குடிய முடியாதான். இப்ப வலி இல்ல. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க தலைவலி, இடுப்பு வலி, வயிற்று வலி எல்லாத்தையும் கர்த்தர் சுகப்படுத்தி இருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒட்டம்பெல்லாம் பயங்கர வலி. எத்தனை வருஷமா? 1 வருஷமா. சரி இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப உடம்பு வலி இல்ல. ஜோமான சுகமாயிடுச்சா? நல்ல கையை தூக்கி ஆண்டவருக்கு சொல்லுங்க. கையை தூக்குங்க. குனிங்க. கர்த்தர் நல்ல கரங்கள் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சரோஜா சரி ரைட்டு. பொரடி வலி எவ்வளவு நாள் இருந்துச்சு? வயிற்று வலி இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பாருங்க பொரடி வலி, வயிற்று வலி. காது கேக்குதாமா? நல்லா கேக்குதா? நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க வலி போனது மாத்திரம் அல்ல, கர்த்தர் வயசானவங்க நிறைய பேருக்கு காது கேட்காது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்து எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணதை கர்த்தர் கேட்டு இந்த நேரத்துல கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செந்தில் குமார் எங்க இருந்து வரீங்க? கீவலூர்ல இருந்து. என்ன உங்களுக்கு உடம்புல இருந்துச்சு? உடம்பு ஃபுல்லா வலி. சரி ஜெபம் பண்ணோனே சுகமா இருக்கு. சுத்தமா வலி இல்லையா? நல்ல கையை தூக்குங்க. ஒரு குதிங்க பாப்போம். நல்லா குதிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பாருங்க. சரீரத்தை தீராத வலி ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். சுந்தர் எங்க இருந்து வரீங்க? தஞ்சாவூர். உங்களுக்கு என்னமா உடம்புல பிரச்சனை? இடத்துல கழுத்துல வலி இருக்கும். பயங்கர வலி. கைய வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அம்மி பாக்குற வலியே இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. வலி இருந்துட்டு ஜெபம் பண்ணி விட்டாதான் தெரியுமா திருப்பி அழுத்தி பாக்குறாங்களா வலியே இல்லையா? உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா. அம்மா சாட்சிகளை கேட்டிருக்கவங்க கையை உயர்த்தி வரல சொல்லுங்க. ஆண்டோட நாம மகிமைப்படுதல. உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் கை தட்டி நல்ல போல சாட்சி கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா. தம்பி வாடா சிங்க குட்டி. உன் பேர் என்ன தங்கம்? ரித்திக் ரோஷன். எங்க இருந்து வரீங்க? எங்க? வடடாச்சேரி. சரி உனக்கு என்ன இருந்துச்சு? வீசிங் ட்ரபிள். இப்ப என்ன நினைச்சு ஜோமோனுக்குள்ள? இப்ப எப்படி இருக்கு உடம்பு? நல்லா சொல்லு. சத்தமா அல்லேலூயா சொல்லு. பாருங்க அவனுக்கு சந்தோஷம் வேற, சிரிப்பு வேற. 8 மாசமா இருந்தது. வாங்க வீசிங் ட்ரபிள் 8 மாசமா இருந்துச்சு. 8 மாசமா இருந்தது. இப்ப
இப்போ ஒரு வாட்டி இருமுனான். சரி. 6 மணி போல இருமிட்டு தான் இருந்தான். சரி சரி. ஜெபம் பண்ண நேரத்துக்கு அப்புறம் பண்ணதுல இருந்து இருமல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுல இருந்து நல்லா போய்டும்னு ஆண்டவரை கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சுகப்படுத்த. சொர்ணகாந்தி எங்க இருந்துமா வரீங்க? நாங்க திருக்கடையூர்ல இருந்து வரோம். திருக்கடையூர். ஓகே. தரங்கம்பாடி திருக்கடையூரா? சரி சரி. உங்களுக்கு என்னமா செஞ்சது? எனக்கு கால் வலி, இடுப்பு வலி. சரிங்கம்மா. நடக்க முடியாது. சரி. மருந்து மாத்திரை எல்லாமே சாப்பிட்டு. மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்க. சரி. இருக்கு பொண்ணும் பேர பிள்ளைங்க. சரி. 2 வருஷமா நான் காலை இழுத்துட்டு வந்தேன். காலை இழுத்துட்டு வந்தீங்க. சரி. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாம் பாண்டர் ஜோம் பண்ண சுகமாயிடுச்சு. காலுக்கு எந்த காலு? நிக்க முடியாது. 2 கால். இப்படி நிக்க முடியாது. இப்படி நிக்கவே முடியாது. இப்ப நிக்கிறீங்க. இடுப்பு நல்லா இருக்கு. ஓ. கால் இப்படி நிக்க முடியாது. இழுத்துக்கிட்டு தான் வருவேன். நல்ல கரங்களை தட்டி பாருங்க. இப்படி நிக்கவே முடியாது அவங்களால. ஆண்டவர் இந்த நேரத்துல ஜெப நேரத்துல பூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். சரி. கருப்பூர்ல இருந்து வரான். சரி. 3 வருஷமா அந்த கழுத்து வலி மூட்டை தூக்குறான். கழுத்துல மூட்டை தூக்குறதுனால வலி. சரி. எலும்பு தேய்மான்னு சொன்னாங்க. சரி. ஜெபம் பண்ணாங்க. இப்ப எப்படி இருக்கிறீங்க? இப்ப நல்லா இருக்கு. கழுத்தெல்லாம் வலி. கையை திருப்புங்க. கழுத்தை நல்லா திருப்புங்க. நல்லா ஆட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. கர்த்தர் பாருங்க. கழுத்து வலி வலியே இல்லப்பா. வலினா தாங்க முடியாத வலி அவருக்கு. திருப்பவே முடியாதான். அந்த வலிக்காக இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணோம்னு பாருங்க. கர்த்தர் எத்தனை பேருக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. கழுத்துல இருந்த வலியை கர்த்தர் நீக்கி போட்டதுக்காய் நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல கையை தட்டி நல்லா கர்த்தருக்கு. ஆமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊருக்கு ஒரே கட்டம் சுகர்னால காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இப்ப ஜெபம் பண்ணி கால் நல்லா இருக்குது. இப்ப ஜெபம் பண்ண பிறகு சுகமா இருக்கா? காலு முன்னாடி வீக்கமா இருக்கும். வலிக்கிட்டே இருக்கும். எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும். நடக்கலாம் முடியாது. சமைக்கலாம் நடக்கவே முடியாது. எவ்வளவு நாள் அப்படி இருந்துச்சு? 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப ஜெபம் பண்ண நேரத்துல ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. நல்ல கையை உயர்த்தி ஒரு சொல்லுங்க. எங்க கால ஆட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுசிலா பேரு. சரி. என்னமா இருந்துச்சு உங்களுக்கு பிரச்சனை? சுகர்னால முழங்கால் பாதம்லாம் வலிக்கும். சரி. இப்ப அப்பா தொட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணாங்க. சுகமா இருக்கு. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி. உங்க பேர் என்னமா? அமுதவள்ளி. எங்க இருந்துமா வரீங்க? வள்ளியம்பலம். என்ன இருந்துச்சு உடம்புல? வலி. தலை பூரா வலி. உடம்பு வலி. தீராத வலி. இப்ப என்ன நடந்துச்சு? ஆண்டவர் அற்புதத்தை கொடுத்தாரு. இப்ப வலி இல்ல. தீந்துருச்சா? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க. இன்றைக்கு எல்லா வலிகளையும் குறிப்பிட்டு சொல்லி வலி உள்ளவங்களாம் வாங்கினாங்க. இன்னைக்கு வலி உள்ள எல்லாருக்கும் விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல பேர் வளர்மதி. வளையமதி. அடிபட்டு வந்தேன். நான் எங்க போறது, எங்க போனா விடுதலை கிடைக்கணும்னு இருந்தேன். பஸ்ல நடக்க முடியல. லேசா ஆதரவு நடக்கவே முடியாது. அப்படியே உரச கூட முடியாது. பஸ்ல பக்கத்துல உரச கூட முடியாது. அப்படி உடம்பு வலி. இப்ப கட்டி இருந்துச்சு. கட்டி இருந்து வாந்தி எடுத்துட்டேன். எப்ப? ஐயா ஜெபம் பண்ணப்ப இப்ப ஜெபம் பண்ணவங்கள வாந்தி எங்க பாருங்க பாருங்க. இத கவனிங்க. இவங்களுக்கு கட்டி இருந்துச்சாம். இப்ப ஜெபம் பண்ணக்குள்ள வாந்தி எடுத்தாங்களாம். வாந்தி எடுத்தோன்னு இப்ப எப்படி இருக்கு? வாந்தி 2 நட வாந்தி எடுத்துட்டு இங்க அப்பா ஜெபம் பண்ணதுக்கு நன்றி. இப்ப சுகமாயிட்டா? இந்த இடத்துல ஜெபம் பண்ண நல்ல கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பாருங்க. வலியோட இருந்திருக்காங்க. ஜெபம் பண்ண நேரத்துல வாந்தி எடுத்திருக்காங்க. எடுத்தோடனே வலி மறைஞ்சிருச்சு. கர்த்தர் பூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஊர் அலிவலாம் பேரு நாகவள்ளி. பாருங்க. எனக்கு இடுப்பு வலி, அரிப்பு, மூட்டு வலி. இடுப்பு வலி, அரிப்பு, மூட்டு வலி. சரி 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 சரி. வேலை செய்ய முடியாது. நல்லா இருக்கு. இப்ப நல்லா இருக்கு. இப்ப கையை தூக்குங்க. மூட்டு வலி இல்லையே, கழுத்து வலி இல்லையே. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. மூட்டு வலி, வயிற்று வலி, கழுத்து வலி எல்லா வலியும் ஒரே ஜெபத்துல கர்த்தர் மாற்றி போட்டு இருக்கிறார். மாசலாமணி என்ன செஞ்சது? கையை தூக்க முடியாதா? காதை தொட முடியாதா? எங்க தொடுங்க. தொட முடியுதா? இல்ல கையை அசைங்க. இப்ப நல்லா இருக்கா? சுத்தமா நல்லா இருக்கா? நல்லா கையை சுத்துங்கப்பா. எங்க ஊர் கொக்காலடி. எனக்கு காலு கையெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, காலை வலிக்குது, கண்ணு 2 தெரியல. இப்ப நல்லா கண்ணு வெளிச்சமா தெரியும். கண்ணு தெரியல. இப்ப நல்லா வெளிச்சமா தெரியும். எதுக்கு உட்கார்ந்து தெரியுறாங்களா? தெரியுது. காது வலி, இடுப்பு வலி, இல்ல கண்ணு தெரியல. கையெல்லாம் கோண பாருங்க. எத்தனை வலி இதுல கண்ணும் தெரியல. காது வேற உழுவாது. காதும் உழுவாது. இப்ப காது கேக்குதா? காது கேக்குது. இப்ப கண்ணும் தெரியுது. கண்ணு கொஞ்சம் தெரியுது. எத்தனை அற்புதம் ஒரு ஜெபத்துல. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம்.
வலி போனது மட்டும் இல்ல, கண்ணு தெரியுது, காது கேக்குது. பாருங்க, அற்புதங்களை செய்கிற தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். எனக்கு பழையவளம் எனக்கு உடம்பு ஃபுல்லா அரிப்பா இருந்துச்சு. உடம்பு ஃபுல்லா அரிப்பு. சரி, இப்ப அரிப்பே இல்ல. வரக்குள்ள அரிப்போட வந்தீங்களா? சரி, இப்ப என்னாச்சு? ஜோமன்றப்ப அரிப்பே இல்ல. சுத்தமா அரிப்பு இல்ல. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். யார் உங்களை சுகப்படுத்துனா? ஏசப்பா. வெரி குட். என்ன செஞ்சது உங்களுக்கு? நெஞ்சு வலி, கால் வலி, சரி, இடுப்பு வலி இருந்துச்சு, உளுந்துட்டேன். சரி, அதனால உடம்பு சரி, வலியோட வந்தீங்க. இப்ப ஐயா ஜோம் பண்ணாங்களா? ஜோம் பண்ணப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? உடம்பு வலி எல்லாம் சரியா போயிடுச்சா? நல்லா கை தூக்கி ஆண்டவர் கல்லே சொல்லுங்க. பாருங்க, எனக்கு சரியாயிட்டு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.